ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எம்எம் கிச்சன் மகா தான் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன ஸ்வீட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பர்த்டேனாலே ஞாபகம் வர கேக்கு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு தான் வீட்டிலே நம்ம எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதை ஒரு பேனில் மாற்றிக்கலாம். இதோட நான் ஒரு 250 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கேன். அதையும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா நல்லா அதில் சர்க்கரை கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் நல்லா கரைஞ்சதும் இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதோட நம்ம ஒரு 200 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கோம். அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பேக்கிங் சோடா 1 டீஸ்பூனும் பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூனும் எடுத்து அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா அந்த பால்ல மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சி வரணும் மாவு. இதோட லாஸ்டா வினிகர் ஒரு 2 டீஸ்பூன் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. வினிகர் நம்ம எதுக்காக ஆட் பண்றோம்னா, இதுல நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ரெண்டுமே மிக்ஸ் பண்றோம். அது ரெண்டுமே எடுத்து கொடுக்கறதுக்கு தான் நம்ம வினிகர் ஆட் பண்றோம். வினிகரை நம்ம லாஸ்டா தான் இது மாவெல்லாம் கலந்ததுக்கு அப்புறம் லாஸ்டா தான் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்டே ஆட் பண்ணக்கூடாது, இல்லைன்னா பால் திரிஞ்சு போயிடும். லாஸ்டா இதோட ஒரு 80 ml ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆயிலும் நம்ம கடைசியா தான் ஆட் பண்ணணும். நம்ம சமைக்கிற ஆயில் எது வேணாலும் இருக்கலாம், அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. மாவு இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம ஒரு வாணல்ல சால்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேன் நம்ம அந்த கேக் பேன் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வெயிட் மிஷின் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருந்தால் அது வச்சுக்கோங்க. வச்சு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கேக் ஊத்துற பேன்ல லைட்டா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அந்த கிண்ணம் ஃபுல்லா நெய்யை தேய்ச்சி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க கையால. அப்பதான் நம்ம கேக் எடுக்கும்போது ஒட்டாம வரும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க பட்டர் ஷீட் இருந்தா பட்டர் ஷீட் கூட போட்டுக்கலாம். என்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை, அதனால நான் வெறும் நெய் மட்டும் மிக்ஸ் பண்ணி அதுல நம்ம எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சிருந்த அந்த கிரீமை இதுல போடுறேன். அந்த பேன்ல ஊத்திக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் மாவு, அப்பதான் கேக் நல்லா வரும். பாருங்க, மாவு நம்ம ஊத்துற மாவு அந்த பாத்திரத்துல பாதி அளவுக்கு தான் இருக்கணும். ஏன்னா நம்ம மாவு வேகும், அந்த கேக் வேகும் போது பாதி அளவுக்கு இருந்தாதான் மேலையும் நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி நல்லா அந்த பேனை நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. அப்பதான் ஏர் உள்ளார இருந்தா ரிலீவ் ஆகும். நல்லா தட்டி குலுக்கி விடுங்க, ஏர் ரிலீவ் ஆகுறதுக்காக. இந்த மாதிரி பாதிக்கு பாதியா இருக்கணும். இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம அந்த கிண்ணத்தை எடுத்து அந்த வானல்ல வச்சுக்கோங்க. வச்சு ஃபுல்லாவே லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் வேக வைங்க. 1 கப் அளவு சுகர் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. விப்பிங் கிரீம் நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். இந்த பதத்துல நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் சர்க்கரை பாவு தெரியாம இருக்கும். ஆட் பண்ணி கேஸை ஆஃப் பண்ணி வச்சிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கி ஒரு கிண்ணத்துல மாத்திக்கோங்க. அதை சுகர் சிரப்பு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம விப்பிங் கிரீமுக்கு நம்ம நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டையில வெறும் ஒயிட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். எல்லோ எடுக்கக்கூடாது, வெறும் ஒயிட் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுல நம்ம நல்லா அடிச்சு மிக்ஸ் பண்ணணும்.
இதோட ஒரு 1/4 டீ அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அடிச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இதை நம்ம அடிக்க அடிக்க தான் இந்த மாதிரி நல்லா கலர் மாறும். ஒரு 30 மினிட்ஸ்னாலும் ஆகும், ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் நம்ம இதை அடிச்சு எடுக்கிறதுக்கு. நம்ம எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த கிரீம் வந்து நல்லா கிளம்பி வரும். விப்பிங் கிரீம் வந்து கடையிலே கிடைக்குது, ஆனா நம்ம எல்லாமே வீட்லயே ரெடி பண்றதுனால எப்படி அது ரெடி பண்றதுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இதோட நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த காய்ச்சி வச்சிருந்த அந்த சுகர் பாவையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு டீஸ்பூனா ஆட் பண்ணி நல்லா அடிச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க எப்படி வந்துருச்சு பாருங்க. எனக்கு வந்து இதை அடிக்க வந்து 40லேருந்து 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம பொறுமையா இதை நல்லா அடிச்சாதான் நல்லா ஒரு இது வரும். இங்க பாருங்க, இப்ப நம்ம அந்த கிண்ணத்தை கவுக்கும் போது நம்ம எதுவுமே லீக் ஆகல, நல்லா இது வந்து மேட்ச் ஆயிடுச்சு பாருங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும் நம்ம. பாருங்க கேக்கும் நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம வெந்துருச்சா என்னன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். லைட்டா ஒரு குச்சி விட்டு பாருங்க. பாருங்க ஒட்டவே இல்லை பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம எடுத்துடலாம். அதை லைட்டா மேல 2 தட்டு தட்டி லைட்டா எடுத்து விட்டீங்கன்னா கேக் வந்துடும். கேக்கை வந்து உடனே எடுக்கக்கூடாது, நல்லா ஆற விட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு தான் இந்த மாதிரி தட்டி எடுக்கணும். இல்லைன்னா சூடா எடுத்தீங்கன்னா அப்படியே பேன்ல ஒட்டிக்கிட்டு வரும். அதனால நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் எடுங்க. இப்ப நம்ம அந்த மேல இருக்க பகுதியை கட் பண்ணி எடுத்துடலாம். அப்பதான் நமக்கு ஷேப்பா இருக்கும். இப்ப நம்ம அதை சரிசமமா அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் 2 பகுதியா. நம்ம காய்ச்சி வச்சிருந்த சுகர் பாவுல லைட்டா மேல இதுல ஆட் பண்ணி விடுங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்தா அந்த விப்பிங் கிரீமை இதோட ஆட் பண்ணி விடுங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருந்த இன்னொரு பகுதியையும் அது மேல ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த மாரி நல்லா ஆட் பண்ணி நம்ம அந்த மேற்பகுதி கீழே வச்சு நம்ம கட் பண்ணதை மேல வச்சு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அது மேலேயும் கிரீம் அப்ளை பண்ணி விடுங்க. இதோட நான் டெக்கரேஷன் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணதில் டெக்கரேஷன் பண்ணிடலாம். நான் வந்து வீட்டிலே செய்கிறதுனால ரொம்ப டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப எதுவும் நான் பண்ணல. என்கிட்ட இருக்கிறதை வச்சே நான் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பர்த்டே அந்தமாரி நம்ம அதுமாரி செலிப்ரேஷன் செய்யும்போது நீங்கள் வந்து அந்த ஒயிட் சாக்லேட் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம கடையில் விற்கும், அதெல்லாம் வாங்கி நல்லா செரி அந்தமாரி வாங்கி நம்ம டெக்கரேஷன் பண்ணி விடலாம். நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் என்னட்ட இருக்கிறத வச்சு வந்து டெக்கரேஷன் பண்ணி விடுறேன். இது வந்து ட்ரை பப்பாளி, அதை வச்சு நான் டெக்கரேஷன் பண்ணி விடுறேன். மோஸ்ட்லி இதுல வந்து அந்த ஒயிட் சாக்லேட்டை தான் நல்லா துருகி மேல மிக்ஸ் பண்ணி விடுவாங்க, நல்லா இருக்கும். நான் வந்து என்கிட்ட இருக்கிறத சிம்பிளாவே நான் ரெடி பண்றேன் வீட்டுல இருக்கிறத வச்சு. அதோட நான் பிஸ்கட் வாங்கி டெக்கரேஷன் பண்ணி விடுறேன். உங்கள்கிட்ட செரி அந்த மாதிரி இருந்தா கூட நீங்க அதை வச்சே டெக்கரேஷன் பண்ணி விடலாம்.
பாருங்க நம்மளுடைய சுவையான நல்ல டேஸ்டான ஒயிட் ஃபாரஸ்ட் வீட்லயே ரொம்பவும் சிம்பிளாவும் சூப்பராகவும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. நல்லா டேஸ்டாவும் இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம கிச்சன் பை மகாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.